ஆர்கே நகர் மணி ஒரு சின்ன கற்பனை சொல்லிடுறேன். இவ்வளோ நாளாக விழுகாத அந்த கொடி இன்னைக்கு மட்டும் ஏன் விழுந்த காரணம்? இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆசை தீராமல் இறந்துட்டான், அவன் நினைச்சதை அடையாம இறந்துட்டான், கண்டிப்பா அவனோட ஆவி பூமியில தான் சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது 100% உண்மை. ஏன்னா நீங்களே யோசிங்க, விஜயகாந்த் ஐயா அவரோட ஆசை என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்காக மட்டுமே பேசணும், மக்களுக்காக மட்டுமே கட்சி தொடரணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக மட்டுமே போராடினாரு. உங்களுக்கே தெரியும், இருக்கிறதபடியா பேசினாரு சட்டசபையில. திருட்டுத்தனமா ஓட்டு போட்டு நீங்களும் தான் சொன்னீங்க, என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப ஸோ அப்படின்றப்போ இவ்வளோ நாளாக விழுகாத கொடி ஏன் கூட்டணி போனப்போ இந்த கொடி ஏன் விழுந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை தம்பி கட்சியில் நம்ம கட்சி இணையமோ அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஐயா கேப்டன் ஐயா அவர்கள். ஸோ கடைசியில் இந்த மாதிரி தேமுதிக ரெண்டும் கூட்டணி போன பிறகு இவருக்கு 100% இல்லை, 1% கூட விருப்பம் இல்லை அப்படின்றது காமிச்சிட்டாரு. ஓகே, தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் கூட்டணியாக வரணும் அப்படின்னாக்கா தளபதி விஜயன் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு, மக்களுக்கு மட்டுமே நல்லது செய்யறதுக்காக நம்ம கட்சியோட செயல்பாடுகளை பார்த்து சில தலைவர்கள் வரலாம் இல்லையா, மக்களுக்காக மட்டுமே நல்லது பண்ண அவங்களையும் நம்ம வரவேற்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தளபதி விஜயன் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்லிட்டாரு. மக்களுக்கு மட்டுமே பணி செய்ய யார் வேணாலும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையலாம், தளபதி விஜயன் அவர்களை நம்பி. நன்றி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.